வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் குழந்தைகளை தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உண்ணக்கூடிய துஷ்ட தெய்வங்களை பற்றியும் அதனை விளக்குவது பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு இப்பொழுது தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் எப்பொழுதாவது யாருக்காவது உங்கள் மூலயமாக உதவட்டும். முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே கன்னிப் பெண்களிடம் இருந்து மாதாந்திர தீட்டு காலத்தில் வரக்கூடிய இரத்த வாடையினால் அனைத்து துஷ்ட சக்திகளும் அவர்களை வந்து அணுகும். அதில் ஏதேனும் ஒரு பெரிதளவில் உள்ள காட்டேரி அல்லது முனி போன்ற தெய்வங்களை உடலை ஆட்கொண்டு விட்டது என்றால், அந்த ஆட்கொண்ட நாள் முதல் அவர்கள் உடம்பிலே இருந்து இருக்கும். அவர்கள் திருமணம் ஆகி அவர்களுடைய கணவன் வீட்டிற்கு சென்ற பிறகும் அவர்களுடைய உடலிலே இருந்து கொண்டு அவர்களால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க விடாமலும், அவர்களுடைய குழந்தையை உண்டு கொண்டும் கருவை அழித்து அதனுள்ளே எத்தனை குழந்தைகள் வந்தாலும் அதனை அதுவே அழித்து உண்டு கொண்டிருக்கும். இதனால் மனைவி மக்கள் அனைவரும் துஷ்ட சக்தியை கண்டு பயப்படுவார்கள். ஆனால் இது எல்லாம் வேண்டாம். அதனை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த பதிவு. அந்த குழந்தைகளை உண்ணக்கூடிய துஷ்ட தெய்வங்களை நீங்கள் சுலபமாக விரட்டிவிடலாம். அதற்கு நீங்கள் 48 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருப்பது என்றால், இப்பொழுது பதிவில் வரக்கூடிய சக்கரத்தை செம்பு தகட்டில் வரைந்து கொண்டு அதனை 48 நாட்கள் பூஜையில் வைக்க வேண்டும். அந்த பூஜையில் வைத்த நாட்களில் இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்தால் ஒரு நாளைக்கு 1008 உருவுக்கும் மேற்பட்ட உரு கொடுக்கலாம். ஆனால் உங்களால் முடியவில்லை என்றால் 1008 உரு காலையும் மாலையும் கொடுத்தால் போதுமானது. இப்படி நீங்கள் உரு கொடுத்தால் அந்த எந்திரமானது உயிர் பெறும். நீங்கள் கேட்கலாம், நான் பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி 48 நாள் ஜபம் செய்வது என்று. நீங்கள் 23 நாள் செய்தாலே போதுமானது. ஆனால் உங்களுடைய கணவரோ அல்லது வேறு யாரோ உங்களுக்கு செய்து கொடுக்கின்றார்கள் என்றால் அவர்கள் 48 நாட்கள் ஜபம் செய்ய வேண்டும். இப்படி ஜபம் செய்து அந்த தாயத்தை நீங்கள் அணிந்து கொண்டால் உங்களுடைய வம்சத்தை அழித்து கொண்டிருக்கும் அந்த துஷ்ட சக்தியானது தானாகவே விலகி விடும். உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அது தானாக வந்திருந்தால் தான் போகுமா, ஏவல் போன்ற விஷயத்தில் வந்திருந்தால் போகாதா என்று குழப்பம் வேண்டாம். அந்த துஷ்ட சக்தி எந்த விதத்தில் உங்களை வந்து ஆட்கொண்டிருந்தாலும் நீங்கள் இந்த தாயத்தை கட்டுவதனால் அது பறந்து ஓடிவிடும். உங்களுக்கு இல்வாழ்க்கையிலும் இல்லத்திலும் நல்ல சுபிட்சமான வாழ்வை கிடைக்கும். எனவே இதனை பயன்படுத்தி துஷ்ட சக்திகளை விலக்கிக் கொள்ளுங்கள். இதனை பயன்படுத்தாவிட்டாலும் இப்படி ஒன்று இருக்கின்றது என்பதனையாவது தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.